இது ரொம்ப சைல்டிஷா இருக்குது. பாராளுமன்றத்துல நீங்க என்ன இந்த ஜோஸ்லிங் இதெல்லாம் என்ன இது? அப்புறம் உள்ளுக்குள்ள பேசாத விஷயம் வெளியில பண்றீங்க. அதுல பாருங்க, தள்ளி விட்டு யார் தள்ளி விட்டா விழுந்துட்டாங்க. இப்ப பாருங்க, டெல்லி போலீஸ் இத கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண பிறகு அவங்க கிரைம் பிரான்ச் கொடுத்துட்டாங்க. ஸ்பீக்கர்கிட்ட நீங்க சொன்ன மாதிரி சிசிடிவி எல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால இது இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். ஏன்னா அவர் ராகுல் காந்தி மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டிருக்காரு. அவரை தான் தள்ளி, ஏன்னா அந்த விழுந்த ஒரு எம்பி பாருங்க, சாரங்கிங்கிறவர், பாலசூர் சேர்ந்தவர், பத்ரக் பாலசூர், ஒடிசா எம்பி. அவருக்கு காயம் ஏற்பட்டிருக்கு. இன்னொரு எம்பி மயக்கமா விழுந்துட்டாரு. அவர் பிஜேபி தான், ராஜ்புட்டுங்கிறவர். அவர் 2 பேரும் அட்மிட் பண்ணிருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு, சாரங்கி இவர் தள்ளி விட்டார். ராகுல் காந்தி அவரை பார்க்க போனாரு. பார்க்க போன போது மத்த பிஜேபி எம்பில ராகுல் காந்தி அவர் கேட்டார், என்ன ஆச்சு இவருக்கு? இல்ல நீங்க தள்ளி விட்டீங்க. இல்ல இவர் தான் என்ன தள்ளிட்டாரு. இது குழந்தை பேச்சா ஆயிடுது. இது நம்ம காலேஜ் அவருக்கு கீரல் தான் இருக்கு. அத பெருசுபடுத்திட்டாங்க பிஜேபின்னு திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அப்ப அது உண்மையிலே ஏதாவது அதுக்கு பின்னாடி ஒரு டிராமா, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்திருக்குமா அப்படின்ற ஒரு சந்தேகம் கூட இருக்கு இந்த விஷயம். அதாவது ஷாமலா, எல்லாமே டிராமா ஆயிட்டு இருக்கு. இது ஒரு டிராமானா அமித்ஷா என்ன சொன்னாரு சொல்லலாம், அது எவ்வளவு பெரிய டிராமா இருக்கு பாருங்க. அது ஒரு டிராமா, இது ஒரு டிராமா. மொத்தத்துல உண்மையிலேருந்து எவ்வளவு தூரத்துல எல்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும்.